வியூவர்ஸ் குட் மார்னிங், வெல்கம் டு ஸ்மார்ட் சுகந்தி சேனல். இன்றைக்கி என்னோட டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காலையிலேயே என் பையனுக்கு டிஃபன் கட்டுறதுக்காக ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டு டீ போட்டு குடிக்கலான்ட்டு பால் காய்ச்சிட்டு பால் பால் பொங்குதா அப்படின்னு பார்த்துட்ருக்கேங்க. ஒரு பக்கம் பால் பொங்கி முடிச்சிச்சு. டீ போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு கொத்தரங்காய் கிடையாது, கோவக்காய் குழம்பு வச்சுட்டு ஆக்சுவலி கோவக்காய் பொரியல் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். இது பாருங்கள், டீக்கு டீ தூள் போட்டுட்ருக்கேன். இது என்ன டீ தூள்னால் ரெட் லேபிள், ஒரு திக்கான பாலில் ரெட் லேபிள் டீ பவுடர் போட்டு நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நானும் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாட்டு சக்கரை போடுறாங்க டீ குடிக்கிறதுக்கு. அதிலே போட்டோன்னா டீ திரிஞ்சிரும். அதனால என்ன பண்ணுறேன்னா, கிளாஸில் அளந்து இப்போது ஒரு கிளாஸு டீக்கு 1.25 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும். அந்த மாதிரி தான் நான் போடுவேன். நீங்களாம் எப்படி போடுவீங்க? அப்படியே டைரெக்டாக போட்டால் நிறைய வாட்டி திரிஞ்சு போகுதுங்க. அதனால் இந்த ஒரு ஐடியா இது பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த பால் நேற்று வாங்கிட்டு வந்ததுங்க. அது அவங்க எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ டீ போட்டால் நல்லாவே வரல. சரி, தெரியாமல் இருந்தது. டேஸ்ட் மாறிடுச்சு, நல்லா வரல. இந்த சென்ஸ் டேஸ்ட் மாறிடுச்சு. ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வச்சதுக்கப்புறம் டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் ரைஸ் அப்படியே வச்சுட்டேன். இது கோவக்காய் பொரியல் மாதிரி வதக்கி பண்ணலான்னு பார்த்தேன். நேற்றும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி ஃப்ரை அப்படின்ட்டு குழம்பு மாதிரி வச்சாச்சுங்க. இது வெங்காயம், கடுகு, வெங்காயம் போட்டு கோவக்காய் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அப்புறம் உப்பு, காரம், மஞ்சத்தூள், தனியா எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. குழம்பு ரெடி. ஒரு பக்கம் சோறு பொங்கிடுச்சு. காலையிலையும் ரைஸு சாப்பாடு தாங்க என் பையனுக்கு கிளறி கொடுத்துட்டு இது டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு கூட்டு போயிட்டு பையனை நடந்து போயிட்டு ஸ்கூலில் போய் விட்டாச்சுங்க. நான் ஏன் போகிறேன்னா, இந்த பேக் தூக்குறது தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அவன் ஒல்லியாக இருக்கானா, பேகு தூக்க முடியலன்னு முதுகு வலிக்குது இந்த மாதிரி அப்படியே முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. நான் 7th கிளாஸில் படிக்கும்போது இவன் 4th கிளாஸில் படிக்கிறாங்க. அப்புறம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 21 இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டை நம்ம பார்க்கலன்னா 21. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஒரு கண்டுபிடிப்புங்க. ஆக்சுவலி இன்றைக்கி 20 டேட்டு, அதில் 21 டேட்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதை தான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அது யூஸ்டு பை 21 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிப்போம், 21 டேட்டு தான் அந்த பால் பாக்கெட் அப்படி நினச்சோம். ஆனால் 20க்கு இருக்குது யூஸ்டு பை. நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.